கொஞ்ச காலத்திற்கு ஒரு முறை புதிதாக எவரேனும் கொண்டு வந்து இவர்தான் எம்ஜிஆர் என்று கூறுவது வாடிக்கையாகிவிட்டது தமிழக அரசியலில். ஏனென்றால் எம்ஜிஆரை தவிர்த்து இங்கே அரசியல் இல்லை என்பதையும், எம்ஜிஆர் பெயரை சொன்னால்தான் ஓட்டு விழும் என்பதையும், அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போர் எம்ஜிஆரை எதிர்ப்போருக்கு பாதகமே விளையும் என்பதையும் வரலாறுகள் காட்டிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாமனிதர் மக்கள் இலக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது புதிதாக சில பைத்தியங்கள் கிளம்பியிருக்கிறது. 4 கோடி நாகேந்திரன் நினைவிருக்கிறது அவங்களுக்கு? ஆம், தேர்தல் நேரத்தில் 4 கோடியை ரயிலில் கடத்தி தாம்பரத்தில் மாட்டிக்கொண்ட அந்த 4 கோடிக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன் இப்பொழுது பாஜகவின் தலைவராக இருக்கிறார். இவர்தான் இப்பொழுது புதிதாக ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி ஒரே நாடு ஒரே பைத்தியங்கள் என்ற தலைப்பிலே, மன்னிக்கவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்கிறார்களே இந்த பைத்தியங்கள், ஒரே பைத்தியங்கள், ஒரே நாடு ஒரே கக்கூஸ் என்று கூறினால் கூட கூறுவார்கள் போல் இருக்கிறது. அத்தகைய பைத்தியங்கள் இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எதையோ செய்து தொலைக்கட்டும். ஆனால் அதிலே ஆந்திராவிலிருந்து ஒருவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஒரு காமெடி பீஸ். ஆம், இதோ பவன் கல்யாண் என்கின்ற ஒரு பைத்தியக்காரன் அங்கே இருக்கிறான். புதிதாக முளைத்திருக்கிற ஒரு சங்கி. இவனை கொண்டு வந்து இவர்தான் எம்ஜிஆர் என்று நயினார் நாகேந்திரன் கூறுகிற ஒரு காமெடியை, ஒரு கேலிக்கூத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததுண்டா? இதோ பாருங்கள். ஆந்திராவில் என்டிஆர், தமிழகத்தில் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதே போல புதிய எம்ஜிஆராக, புதிய வரவாக நமது பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பவனி வந்திருக்கிறார்கள். அவருடைய வரவு நல்வரவாக வேண்டும். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரா, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரா. இல்லங்க, எம்ஜிஆரோட செல்வாக்கு இனிமே தமிழ்நாட்டுல எவருக்கும் வராதுங்க. அதுல தொட முடியாத அளவுக்கு செல்வாக்கு, தொட முடியாத அளவுக்கு செல்வாக்கு. அது நான் அதனாலதான் ஒரே வார்த்தையில சொன்னா, அது ஆங்கிலத்துல பினாமினான்னு ஒரு வார்த்தை, பேரதிசயம். அது சம்திங் டிஃப்ரெண்ட். அது அதை ஒப்பிடவே முடியாது. இன்னமும் இறந்த பிறகும் அது நீடிக்குது. அதிமுக ஓட்டு தான் அது. அதோட எல்லாம் யாரையும் ஒப்பிடுறாங்கன்னா முட்டாள்தனமானது. நம்மளை ஏமாத்திக்கலாம், அவ்வளவுதான்.